எத்தனை எத்தனை வேலை முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்கடா. ஊர்ல இருந்தப்ப என்ன ஊர்ல போய் சந்தோஷமா இருக்காங்கிறீங்க. இங்க வந்தோம் நீங்க சொல்றீங்க அந்த சோக்கால் வெளிநாடு. இங்க வந்தா எங்க வெளிநாட்டுல வந்து இவன் சந்தோஷமா இருக்கானே அப்படிங்கிறீங்க. சரிடா இப்ப என்னடா குண்டு போட்டு இவன் சந்தோஷமா இருக்கானேங்கிறீங்க. என்னால முடியலடாடே. சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது உங்களோட பிரச்சனையாடா. நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, அடுத்தவனையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்க. டே ஒண்ணு நீங்களா திருந்துங்க, இல்லைன்னா எங்கயா திருந்த விடுங்க. போகலாம் டே போகலாம், போய் புள்ள குட்டி படிக்க வைங்க போகலாம். ஊர்ல காடு கரை கம்மா ஆறு தண்ணி வாடு எல்லாம் இருக்குது. உங்களை மாதிரி தானே நானும் வந்தேன். சொல்லுங்க, அதெல்லாம் இருக்கும் போது நீங்க வந்தேன். எதுக்கு வந்தேன்? இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அதைத்தான் நானும் வந்தேன். சரி இங்க வந்து பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எல்லாம் தெரியுது, ஒரு அனுபவம் ஆகுது. நல்ல பல செருப்படிகளை வாங்குறோம், எல்லாம் சம்பாதிச்சு பாக்குறோம். பார்த்ததுல என்ன இருக்குது, ஒரு மசூல் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். அடடா இங்கேயே ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அப்படின்னு. சந்தோஷமா இருந்தாலும் சொல்றீங்க, இங்க சந்தோஷமா இருந்தாலும் சொல்றீங்க. ஒரு நாளைக்கு வந்து வீட்டை கழுவி பாருங்கடே, கழுவி பாருடா, அப்பதானே தெரியும் உங்களுக்கு அந்த அருமையெல்லாம். சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் வெளியே தெரியுது, சங்கடப்படுறது எவனுக்காக தெரியுதா? சொல்ல முடியுமா? நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்கடா. இங்க இருந்து போய் ஊர்ல போய் சந்தோஷம் தான். இங்க இருக்கிறவங்க ஊர்ல போய் சந்தோஷமா இருக்குன்னு கேட்கறான். ஊர்ல இருக்கிறவன் போன் பண்ணி இப்ப நான் இங்க வந்து சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றேன். அப்படியே உண்மையிலே நான் சந்தோஷமா இருக்கேன்னா வருத்தமா இருக்கேன். எனக்கே தெரியலடா. போறடே. ஐயோ ராமா, ஐயோ முடியல.